ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. குருமுகமனதீத்ய प्रागवेदानशेषान् नरपदी परिक्लिप्तं शुल्कमादातु कामः स्वसुरममरवन्द्यो रङ्गनाथस्य साक्षात् बीजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि. ஆனிஸ்வாதி சுவாமி பெரிய ஆழ்வார் அவதரித்த திருநன்னாள். இன்றைக்கி அந்த ஆழ்வார் நம்மளுக்கெல்லாம் எப்படி பேர் வைக்க சொல்லி கொடுத்தார், அவர் பாசுரங்கள் மூலமான அப்படின்னு அனுபவித்து ஆழ்வாரை கொஞ்சம் ஸ்மரிப்போமா? பேர் வைக்கலாம் வாங்கோ அப்படின்னு தலைப்பு வச்சுப்போம். அதுக்கு சரியா? ஆழ்வார் என்ன பண்ணாராம், முதல்ல பூமியில் இருக்கும் மானிடர்களே அப்படின்னு சொல்லிட்டு யாரை கூப்பிட்டாராம்? முதல்ல அன்னைமார்களை கூப்பிட்டாலாம். மாதரசிகளே இங்கே வாருங்கோ, சம்சாரத்தில் இருக்கிற மாதரசிகளே அன்னை மீர்கால் இங்கே வாங்கோன்னு கூப்பிட்டாலாம். ஏன்னா தான் இட்ட பெயரை ஊரிட்டு அழைக்கும் அப்படின்னு ஒரு சொல் வழக்கு இருக்கு இல்லையா? இப்போ உங்கள் ஆற்றுல குழந்த பிறந்திருக்கா, உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ குழந்த பிறக்க போகிறதா, இல்லை குழந்த பிறந்து பேர் வைக்க போகிறேளா, என்ன பேர் வைக்கலான்னு எங்கெங்கேயோ போய் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேளா, இங்கே வாங்கோ இங்கே வாங்கோ, உங்களுக்கு தான் இந்த பதிகம், உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், என்ன பேர் வைக்கணும்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்றா. உடனே இந்த அன்னைமார்கள்லாம் ஒரு கூட்டமாக சேர்ந்துன்னு சொல்கிறாராம், அது எப்படி ஆழ்வீர், நீர் சொன்ன பேரை நாங்கள் வைக்க முடியுமா? நாங்கள் என்ன பண்ணுறோம் தெரியுமா? எங்கள் பிறந்தாத்து மனுஷாளுக்கு என்ன பேர் பிடிக்குமோ அதை வைப்போம், எங்கள் புக்காத்து மனுஷாளுக்கு என்ன பேர் பிடிக்குமோ அதை வைப்போம். அப்போ தானே அவளும் சந்தோஷப்படுவா. நாளைக்கு ஏதாவது ஒரு மஞ்சக்காணியோ ஒரு ஏதான ஒரு பொண்ணோ பொருளோ எங்களுக்கு கொடுப்பா, நம்ம பேச்சை கேட்டானேன்னு அப்படின்னு சொன்ன உடனே ஆழ்வார் சிரிக்கிறாராம். இந்த செல்வமோ இந்த பிரியமோ இதெல்லாம் காமிக்கிறதுக்கு எப்பயுமே காமிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான் தெரியுமோ? இதெல்லாம் நம்பி இந்த புக்காத்து மனுஷா பிறந்தாத்து மனுஷா அவளுக்கு இஷ்டமான பேரெல்லாம் வைக்கிறேன்றேலே, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? நான் சொல்கிறத கேளுங்கோ. நாராயணா, பெருந்தேவி அப்படின்னு பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் பேர் வச்சேன்னா இந்த அத்தனை பிரியமும் அத்தனை செல்வமும் உங்களுக்கு தானே வந்து சேருமே, அது உங்களுக்கு தெரியாதோ? காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கவத்த பேரிடும் மாதர்கள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனி திரும்பினோ நாயகன் நாரணன் தம்மண்ணை நரகம் புகாள். நாராயணான் பேர் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, பெருந்தேவின்னு பேர் வச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ நாராயணன்ற பேரை வச்சேலே அது எம்பெருமான் சாட்சாத் எம்பெருமானுடைய திருநாமமாச்சே. எம்பெருமானுடைய அன்னை எங்கேயாவது நரகம் போவாளோ, அதனால் நீங்களும் நரகம் போக மாட்டேல், இந்த ரகசியத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னோடனே இந்த தாய்மார்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியாக அமைச்சுட்டு வந்தாலாம். ஆழ்வீர், உமக்கு தெரியாதா, சாஸ்திரமெல்லாம் தெரியாதா உமக்கு? நெல்லில் போட்டு என்ன பண்ணுவா, 3 பேர் எழுதுவா தெரியுமோ? நீங்கள் ஒரு பேர் தானே சொல்லியிருக்கே, நாராயணான்னு ஒரு பேர் சொல்லியிருக்கேலே ஆழ்வீர், ஒரு பேர் போருமோ அப்படின்னோடனே அடடாடா என்ன நீங்கள் அன்னை மீர்கால் இப்படி இருக்கீங்களே, எப்படிப்பட்டவன் தெரியுமோ எம்பெருமான்? பேராயிரமுடையான் என்றால் பேர்களாயிரத்தாய். எத்தனை திருநாமம் உண்டு அவனுக்கு? அதில் ஏதான 3 பேர் வேணுன்றேலா? செங்கண் நெடுமால் சிறீதரா என்று அழைத்த கால் நங்கைகால் நாரணன் தம்மண்ணை நரகம் புகாள். புண்டரீகாட்சா, செங்கண், நெடுமால், சிறீதரா அப்படின்னு பேர் வைங்கோல. 3 திருநாமம் வந்துடுதா உங்களுக்கு? என்ன கஷ்டம் உங்களுக்கு? இப்படி ஒரு திருநாமத்தை வச்சேன்னா நீங்கள் நிச்சயமாக நரகத்துக்கு போக மாட்டேன். ஏன்னா எம்பெருமானோட திருநாமத்தை வச்சு கூப்பிட்டுட்டே இருக்கேளா, எம்பெருமானுடைய அன்னை எங்கேயாவது நரகம் போவாளோ சொல்லுங்கோ அப்படின்னோடனே இந்த அன்னைமார்களுக்கெல்லாம் வாயடைச்சு போயிடுதான், என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலையாம். ஆழ்வார் மறுபடியும் ஆரம்பிக்கிறாராம். வானுடை மாதவா கோவிந்தா என்றழைத்த கால் நானுடை நாரணன் தம்மண்ணை நரகம் புகாள். குலமுடை கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்த கால் நலமுடை நாரணன் தம்மண்ணை நரகம் புகாள் அப்படின்னு சொல்லிகிட்டே போனாராம். சொல்லிகிட்டே போயிட்டு என்ன பண்ணாராம், நீங்கள்லாம் என்ன பண்ணுறேன்,
ஆடம்பரமாக ஒரு விழா எடுக்கிறேன், பெயர் சூட்டும் விழா அப்படின்னு பெருசாக போர்டெல்லாம் வைக்கிறேன், உங்களோட இஷ்டமான மனுஷாலெல்லாம் கூப்பிடுறேன், அவளுக்கு என்னென்ன உங்கள் பந்துக்களுக்கோ உங்கள் சிநேகிதர்களுக்கோ என்னென்ன பேரெல்லாம் பிடிக்குமோ அந்த பேரெல்லாம் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். யாரை திருப்திப்படுத்த இதெல்லாம் பண்ணுறேன்? அவள் இட்ட வழக்காக இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது? அவளோட பிரியம் கிடைக்குமா? அவளால் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறேளா? எம்பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமோ? வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில் வள்ளல் மணிவண்ணன். அப்படிப்பட்ட வள்ளலவன் நீங்கள் என்ன கேட்குறீளோ இகலோக சௌக்கியத்தையும் கொடுப்பான், மோட்ச சாம்ராஜ்யத்தையும் கொடுப்பான். அப்படிப்பட்டவன் இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு ஆடம்பரமான ஒரு விழா எடுத்து உங்கள் சிநேகிதாளுக்கு பிடிச்ச பேர், உங்களுக்கு வேண்டின வாளுக்கு பிடிச்ச பேரெல்லாம் உங்கள் குழந்தைக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்படி நினைக்கலாமா? நீங்களே சொல்லுங்கோல அப்படின்றார் ஆழ்வார். நாடும் நகரமும் அறிய மானிட பேரிட்டு கூடி அழுங்கி குழியில் வீழ்ந்து வழுக்காதே சாடிரப்பாய்ந்த தலைவா தாமோதரா என்று நாடுமின் நாரணன் தம்மன்னை நரகம் புகாள். இந்த மண்ணிலேருந்து உண்டாரா மனுஷாலாம், இந்த மண்ணிலேயே போய் முடிகிறா. இப்படிப்பட்ட மனுஷாலோட பேரை வச்சு, இல்லை அவளுக்கு பிடித்தமான பேரெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கோ உங்கள் பேரம்பேத்திக்கோ வச்சு அதனால் ஏதாவது நன்மை வருமா அப்படின்னு விசாரம் பண்ண கூட உங்களால் முடியாது. ஏன்னா அந்த நன்மை அவ்வளோ சீக்கிரம் அல்பமாக முடிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட அந்த ஒரு மானிட பேர்கள்லாம் வச்சு நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த கவலை, இந்த வேதனை, வறுமை, ஏழ்மை எல்லாம் நீங்கணுன்னா நான் ஒரே ஒரு ரகசியம் சொல்கிறேன். எம்பெருமானோட திருநாமத்தை வைங்கோல. மண்ணில் பிறந்து மண்ணாகும் மானிட பேரிட்டு அங்கு எண்ணம் ஒன்றெண்ணி இருக்கும் ஏழை மனுஷர்கள் கண்ணுக்கினிய கருமுகில் வண்ணன் நாமமே நன்னுமின் நாரணன் தம்மன்னை நரகம் புகாள். இவெல்லாம் பார்த்தாலாம் இந்த ஆழ்வார் என்ன எப்போ பார்த்தாலும் நாராயணன் பேரவை, பெருந்தேவி பேரவை இப்படின்னு எம்பெருமான் திருநாமத்தை வெய்வேன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. ஆழ்வீர், உமக்கு கண்ணனை நீர் குழந்தையா பார்த்தீர், யசோத பாவத்தில் அவனை தொட்டிலில் போட்டீர், நீராட்டினீர், பூச்சூட்டினீர், அவனுக்கு அந்த அம்மானை பருவம், அந்த பருவம், இந்த பருவம்னு எல்லாம் செங்கீரை பருவம்னு எல்லாத்துக்கும் பாட்டு பாடினீர். அந்த மாதிரி மனப்பான்மை எங்களுக்கெல்லாம் இல்லை ஆழ்வீர், நாங்கள் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கோ நீ அப்படின்னு உடனே ஆழ்வார் சொன்னாராம், அடியனை மாதிரி எம்பெருமான குழந்தையாக பாவிக்க வேண்டாம், ஆனால் அவனுடைய திருநாமத்தை உங்கள் குழந்தைக்கு வச்சு அதை நீங்கள் கூப்பிட்டாலே போகிறோம், அந்த பாவத்தை தானாகவே கொண்டு வந்து கொடுத்துடுவான், கிருஷ்ணானுபவத்தை அவனே கொட்டி கொடுத்துடுவான் அப்படின்றார். ஊத்தை குழியில் அமுதம் பாய்வது போல் உங்கள் மூத்திர பிள்ளையை என் முகில் வண்ணன் பேரிட்டு கோத்து குழைத்து குணாலமாடி திரும்பினோ நான் அத்தகு நாரணன் தம்மன்னை நரகம் புகாள். கிருஷ்ணானுபவம் கிருஷ்ணாவதார காலத்துக்கே கொண்டு விட்டுரும். அது கர்மவசத்தினால உங்களுக்கு ஒரு பொண்ணோ பிள்ளையோ பிறக்கிறது, பேரனோ பேத்தியோ பிறக்கிறது, அது கர்மவசத்தால் பிறக்கிறது இல்லையா? அதுக்கு நீங்கள் எம்பெருமானுடைய திருநாமத்தையோ பிராட்டியினுடைய திருநாமத்தையோ இட்டேன்னா அந்த கிருஷ்ணானுபவத்தையே கொண்டு மூழ்கியே வச்சிடும் உங்களை. அது இது என்ன பண்ணன்னு தெரியுமோ? ஒரு துர்க்கந்தமான ஒரு குழி இருக்குது, அந்த குழியில் அமுதத்தை அப்படியே பாய்ச்சினா எப்படி இருக்கும்? அமிர்தமயமாகிடுமே அந்த குழி, துர்க்கந்தமெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடுமே. அந்த மாதிரி என்னாகும் தெரியுமோ? உங்களுக்கு ஒரே ஆனந்த அனுபவமாக இருக்கும், துக்கமே போயிடும். நீங்களும் கிருஷ்ணானுபவத்தை அடியேன மாதிரி பெறலாம் அப்படின்னு ஆழ்வார் சொல்லி முடித்தார். சரி, ஆழ்வார் சொன்ன மாதிரி யோசிக்கலாமே, எம்பெருமானுடைய திருநாமத்தையோ பிராட்டியினுடைய திருநாமத்தையோ வைக்கலாமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாலாம். அப்போ பலஸ்ருதியை பாட்டார். இவ்வளோ பாசுரம் சொன்னேனே, 9 பாசுரம், இதெல்லாம் நான் சொன்னதை கேட்டு இந்த பாசுரத்தெல்லாம் நீங்கள் வாசிச்சேன்னா என்ன பலன் தெரியுமோ? உங்களுக்கு வைகுண்டத்தில் உங்களுக்கு சீட்டு போட்டுருவா அப்படின்ட்டார் ஆழ்வார். சீரணிமால் திருநாமமே இடத்தேற்றிய ஈரணி தொல்புகழ் விஷ்ணு சித்தன் விரித்த ஓரணி ஒன்தமிழ் 9 வல்லவர் பேரணி வைகுந்தத்து என்றும் பேணியிருப்பரே அப்படின்னு சுவாமி பெரியாழ்வார் முடித்து எம்பெருமானுடைய திருநாமத்தையும் பிராட்டியினுடைய திருநாமத்தையும் எப்படி நம்ம குழந்தைகளுக்கு வைக்கணும்னு பேர் வைக்கலாம் வாங்கோ அப்படின்னு நம்மளுக்கு நல்ல ஒரு புத்திமதி அறிவுரையை சொல்லிட்டார். இந்த பதியத்தில் 10 பாசுரங்கள்னால அருமையாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டார். இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்? கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா கோவிந்த ஹரிநாம சங்கீர்த்தனம்
குலம் காக்கும் ஸ்ரீகிருஷ்ண திருமந்திரம் நாரணன் நாமமே என் ஜீவனம் நமன் வரும்போதும் வர வேண்டும் ஹரிநாம ஸ்மரணம். நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி திருநாமத்தெல்லாம் சூட்டினோம்னா வேறு எந்த நிலமும் வர வேண்டாம். நம்ம பொண்ணையோ பிள்ளையோ கூப்பிடும்போது அவனுடைய திருநாமத்தை சொல்லுவோமே, அப்போ நம்மக்கிட்ட வருவானோ? வரவே மாட்டான். அந்த ஸ்மரணம் தானே நம்மளுக்கு கொடுத்துருவான் எம்பெருமான். அவனுடைய ஸ்மரணத்தை கொடுத்துருவான். ஏன்னா அவன் திருநாமத்தை தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம குழந்தைகளுக்கோ பேரம்பேத்திக்கோ வச்சு கூப்பிடுறோமே, அது போருமே நம்மளுக்கு. உய்வடைய வழியை காமிச்சுட்டார் ஆழ்வார். அதை நம்ம பின்பற்ற வேண்டியதுதான் நம்மளுக்கு வழி. பேரணிந்த வில்லிபுத்தூர் ராணி தன்னில் பெருஞ்சோதி தனில் தோன்றும் பெருமானே, முன் சீரணிந்த பாண்டியன் தன் நெஞ்சு தன்னில் துவக்கரமால் பரத்துவத்தை திறமா செப்பி வாரணமேல் மதுரை வலம் வரவே வானில் மால் கருட வாகனனாய் தோன்ற வாழ்த்தும் ஏரணி பல்லாண்டு முதல் பாட்டு 471 எனக்கு உதவு நீயே. இந்த பதிகம் மாதிரி இந்த பெரியாழ்வார் அருளி செய்த அத்தனை பதிகங்களையும் அடியேனுக்கு அருளி செய்ய வேண்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார்.